வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு சிம்பிளா டின் பீஸ்ல பிரியாணி தான் செய்ய போறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. நான் இன்றைக்கு எனக்கு பிடிச்ச விதமா டின் பீஸ்ல பிரியாணி செய்ய போறேன். வாங்க பார்ப்போம். முதல்ல நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயின பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில வதங்க விட்டுருக்கேன். வதங்கின பிறகு நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்புத்தூள், சீரகத்தூள் ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். கறி மசாலா ஒரு சொட்டு சேர்த்துருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணணும். நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணின பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் டின் பீஸையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தானே உப்பு எல்லாம் நல்லா சேறுபடும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு 2 கொத்து கொத்தமல்லி இலையும் நல்லா நறுக்கி போட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சோறு வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம் சேர்க்குறபடியாக நல்ல சுவையாக இருக்கும். கூட நான் க்ரீன் ஒனியனும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து அந்த ரைஸில் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அப்போ ஒன்றோடு ஒன்று நல்லா சேரும். அதோட சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிபட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கறி நாங்கள் வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு முட்டை பொரியல் இருந்தாலே சாப்பிடலாம். இல்லை அதுவும் தேவையில்லை. சும்மாவே சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செய்து கொடுத்தா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.